சென்னை மவுலிவாக்கத்தில் உள்ள 11 மாடி கட்டடம் நீண்ட இழுபறிக்கு பின்னர் தகர்க்கப்பட்டுள்ளது. எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்த கட்டடம் தகர்க்கப்பட்டதன் நிகழ்வுகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நேரம் ஆக ஆக ஒருபுறம் அமைதி, மறுபுறம் பரபரப்பு என ஒரு சினிமா கிளைமாக்ஸை நோக்கி நகர்வது போல் நகர்ந்தது மவுலிவாக்கம் கட்டட தகர்ப்பு. மவுலிவாக்கத்தில் கட்டப்பட்டு வந்த 11 மாடி கட்டடங்களில் ஒன்று 2014ஆம் ஆண்டு இடிந்து விழ, அதன் அருகில் இருந்த மற்றொன்று எப்போது இடிந்து விழுமோ என்ற பதற்றத்தை ஏற்படுத்தியபடி நின்று கொண்டிருந்தது. அதை இடித்துவிட தமிழக அரசு எடுத்த முடிவை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் வெடிவைத்து தகர்க்க உத்தரவிட்டது. இதையடுத்து கடந்த சில மாதங்களாக திட்டமிடப்பட்டு தேதி தேர்வானது. பின்னர் கட்டட தகர்ப்பு ஒப்பந்ததாரர் அதற்கு நேரம் குறித்தார். கட்டடத்தின் அருகில் உள்ள குடியிருப்புகளில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு ஆள் அரவமில்லாமல் பார்த்து கொள்ளப்பட்டது. இதையடுத்து கட்டடத்தின் உட்பகுதியில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டன. முதலில் பகல் 2 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளாக 11 மாடி கட்டடம் தகர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் பிற்பகல் 3:30 மணிக்கு கட்டடம் வெடிவைத்து தகர்க்கப்படும் என காவல்துறை தரப்பில் கூறப்பட்டது. இருப்பினும் வெடிபொருட்களை இணைக்கும் பணி தாமதமானதோடு 5வது மற்றும் 6வது மாடியில் கூடுதல் வெடிபொருட்களை நிரப்ப வேண்டும் என கூறி மாலை 5 மணிக்கு கட்டடம் தகர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அப்போதும் இடிக்கப்படவில்லை. இறுதி பணிகள் நிறைவடைய நேரமானதால் 1.5 மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை மிகச்சரியாக 6:52 மணிக்கு 11 மாடி கட்டடம் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெடிபொருட்கள் இயக்கப்பட்டு வெடிவைத்து தகர்க்கப்பட்டு இடிந்து விழுந்தது. நம்ம எல்லாமே ஆஸ் பர் அவர் ரூல்ஸு நமக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்குது. ஈவன் இஃப் யூ வித் ப்ராப்பர் லைட்டிங் அண்ட் ப்ராப்பர் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துகிட்ட பின்னாடி நம்ம வந்து ஈவன் டியூரிங் ஆஃப்டர் சன்செட் வி கேன் டூ தட் எக்ஸ்ப்ளோஷன் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அதை இதில் எந்த ஒரு சரியான வகையில் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த பிகாஸ் ஆஃப் தட் ரெயினோட வெதரோட கண்டிஷனால் டிலே ஆச்சு. மவுலிவாக்கம் 11 மாடி கட்டடம் தகர்க்கப்படுவதற்கு முன் ஏற்பட்ட கால தாமதத்திற்கு தொழில்நுட்ப காரணங்கள் எதுவும் இல்லை என கட்டட தகர்ப்பு ஒப்பந்ததாரர் பொன்லிங்கம் விளக்கம் அளித்தார். எல்லா வகையான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னு இப்போ எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் என்ன வகை இருக்கோ மேக்ஸிமம் எல்லா வகையும் வந்து ஒரு இடத்துக்கு மாறுபடும் சார். அதான் ஒரு கட்டடம்னு எடுத்துட்டாங்க, அந்த பில்டிங்கினுடைய சைஸு, காலம் சைஸு, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராடு, அதனுடைய ஸ்ட்ராங்னஸ் எப்படி, ஸ்ட்ரென்த் எப்படி, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிங்க, லேப் டெஸ்ட் எடுத்து அதுக்கு ஏற்ப மிக குறைவான அளவில் உபயோகப்படுத்தியிருக்கோம். அவ்வளோதான். நீங்கள் திட்டமிட்டபடி கரெக்டான சரியான திசையில் வந்து கட்டடம் வந்து இடிக்கப்பட்டிருக்கா இல்லை அது வேற திசையில் வந்து கட்டடங்கள் வந்து இது விழுந்துருக்கா? இல்லை, மிகச்சரிய எந்த இடத்துல எதிர்பார்த்தோமோ அந்த இடத்துல தான் வந்து விழுந்திருக்கு. தொழில்நுட்ப காரணங்கள் எதுவும் இல்லை என கட்டட தகர்ப்பு ஒப்பந்ததாரர் பொன்லிங்கம் விளக்கம் அளித்தார். நீண்ட இழுபறிக்கு பின்னர் 11 மாடி கட்டடம் இடிக்கப்பட்டது மன நிறைவையும் மன நிம்மதியையும் அளிப்பதாக தகர்க்கப்பட்ட கட்டடத்தை சுற்றி வசிக்கும் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திடீர்னு ஒரு சரவெடி வெடிச்ச மாதிரி தான் ஒரு சவுண்டு வந்துச்சு. அந்த சவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கட்டு சரிஞ்ச மாதிரி சரிஞ்சு ஒரு சைடாக விழுந்துச்சு. ஆனால் அவங்க சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுனாக விழுவோம், சென்டராக விழுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் விழல. நாங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் வந்து அப்படியே ஒரு பக்கமாக சாஞ்சி கடகன்னு உள்ளே வாங்கிக்கிச்சு. ஆனால் எந்தவித பாதிப்பும் இல்லை. அந்த கட்டடம் விழுங்கும் போது ரொம்பவும் பயந்தோம். இப்போ வந்து இந்த கட்டடம் எடுக்கும்போது ஒரு அதிர்ச்சி அப்படியே இருந்துகிட்டு இருந்தது. அதனால் இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெயினாக எங்களுக்கு ஸ்கூல் திறக்கிறாங்க, அது மெயினாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பாம்பு வெடிக்கும் போது எல்லாம் சொன்னாங்க சவுண்டு வராதுன்னு. ஆனால் அந்த சவுண்டு வந்தோன்னே தான் பதட்டமே வந்தது.
மற்றபடி எங்களுக்கு எதுவும் தோணலை. இந்த கட்டடம் இடிப்பட்டதுனால ரொம்ப சந்தோஷம். மேல்நிலை பள்ளி ஆதி திராவிட பள்ளி தொடக்கம் ஆக போகுதுன்னு அது ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு தடவையும் மழை வர சொல்ல நாங்கள் எட்டி பார்த்துட்டு இருப்போம். இடிக்க சொல்ல என்ன ஒன்று பக்கத்து தெருவில் இருக்கவங்களாம் இன்னும் எங்களுக்கே நாங்கள் 2 தெரு தள்ளி இருக்கோம். பக்கத்து தெருவில் இருக்கவங்களும் இன்னும் பயந்துருப்பாங்க அது எந்த டைமில் விழுமோன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே ஓரளவு நல்ல சந்தோஷமான மனநிலையில் தான் இருக்கும். இடிக்கும் போதே நான் ஸ்ட்ரெயிட்டாகவே லைவில் பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு அந்த பில்டிங் இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துருக்கேன், செகண்ட் பில்டிங் இருக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துருக்கேன். பட் செகண்ட் டைமில் சவுண்டே கேட்கல. ஆனால் சூப்பராக நான் லைவில் பார்த்தது என்னால் இப்போ கூட என்னால் மறக்க முடியல. சூப்பராக முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இருள் கவ்விய நிலையில் வெடி வைத்து சில வினாடிகளில் 11 மாடி கட்டடம் தரை மட்டமாக்கப்பட்டதை இருட்டிலும் தெளிவாக தெரியும்படி பிரத்யேகமாக 5 டைமென்ஷன் கேமராவில் பதிவிட்டது புதிய தலைமுறை. தமிழகத்தில் மிகப்பெரிய கட்டடத்தை உள்புற வெடிப்பு தொழில்நுட்பத்தில் தகர்த்தது இதுவே முதல் முறை. இது அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்போரிடமும் கட்டுமான நிறுவனங்களிடமும் லேசான அதிர்வலைகளுடன் கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அதை வரவேற்கலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.